ஓகே गाइस ஒரு வழியா நாங்க மூணார் வந்து ரீச் பண்ணோம் गाइस பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு என்னன்னா गाइस இப்போ மூணார் ட்ரிப் நாங்க எங்க இருக்கோம்னா ஓகே गाइस ஃபைனலா நாங்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம ஓகே गाइस இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மூணார் தமிழ்நாட்டுல உள்ள ரொம்ப அழகான சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. தேயிலை தோட்டங்களும் அழகான கொண்டை ஊசி வளைவுகளும் மட்டும் இந்த மூணாரோட சிறப்புகள் கிடையாது. கொஞ்ச நாளாவே இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்ல இந்த மூணார் ரொம்பவே பிரசித்தி பெற்று பேசப்படுது. அதுக்கு முழுமையான காரணம் இந்த மூணார்ல இருக்க அழகான அருவிகளும் இடங்களும் தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மூணாரை இந்த காணொலியில சுருக்கமா பார்க்கலாம். ஹாய் ஹலோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த டைம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூணார் தான் போலான்னு ஒரு ஐடியா. மூணார்ல ரீசெண்டா ஆனக்குளம் அப்படிங்கிற இடத்துல போனா எலிஃபென்ட் ஹவுஸ் ஸ்பாட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நாங்களும் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளம்புறோம். பார்க்கலாம் ட்ரிப் எப்படி இருக்குன்னு. மூணார் எங்க நேட்டிவ்ல இருந்து 255 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நாங்க மிட் நைட்லயே கிளம்பிட்டோம். மிட் நைட்ல கிளம்பினால ஒரு 2 o'clock போல தான் எங்களால டோல்கேட்டே ரீச் பண்ண முடிஞ்சது. மூணார் டோல்கேட்ல எங்க பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பேக்ஸ் எதுவும் அலோட் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க மூணார் ஹில் ஸ்டேஷன் ஏற விட்டாங்க. மூணார் ஹில்ஸ் ஏறும்போது டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா 2:30 2:35 இருக்கும். பொதுவாகவே ஹில் ஸ்டேஷன் மார்னிங் டைம்ல ரொம்ப அழகா இருக்கும். அதே மிட் நைட் ஆயிடுச்சுன்னா பார்க்கவே பயமா இருக்கும். நாங்க போன மூணாரும் அப்படிதான் இருந்தது. மிட் நைட்ல போனனால எங்களால ஒரு சில காட்டு விலங்குகள் எல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சது. ஃபைனலா மூணார் வந்து ரீச் பண்ணோடனே மார்னிங் சன்ரைஸ் வியூக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகே गाइस ஒரு வழியா நாங்க மூணார் வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்க மூணார் வரணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட பிளான் பண்ணிட்டு இருங்க. இது கரெக்டான டைம். மூணாரோட கிளைமேட் செம்மையா இருக்கு. எந்த விதத்திலயும் உங்களை ஏமாத்தாது. நாங்க மிட் நைட்லயே மூணார் வந்து ரீச் பண்ணதுனால எங்களுக்கு சன்ரைஸ் வியூ முடிச்சோடனே பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க மூணார் பிளான் பண்ணும் போதே அங்க போய் நாங்க சமைச்சு சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணி சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு மத்த பொருள்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். சன்ரைஸ் வியூ எல்லாம் முடிச்சுட்டு அவுட்டர்ல இருந்து மூணாருக்குள்ள போயிட்டு நாங்களே குக் பண்ணணும் டிசைட் பண்ணனால அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க கிளம்பிட்டோம். ஓகே गाइस இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குக் பண்ணலாம் முடிவு பண்ணனால எங்களுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக சூப்பர் மார்க்கெட் போகலாம்னு சொல்லி தேவையான பொருள் வாங்க வந்திருக்கோம். நாங்களே குக் பண்ணலாம் முடிவு பண்ணனால எங்களுக்கு பெருசா எதுவும் குக் பண்ண தெரியாது. அதனால மேகி பாக்கெட் வாங்கிட்டு எங்க குக் பண்ண கரெக்டா இருக்குமோ அந்த பிளேஸ் செலக்ட் பண்ணி போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நாங்க குக் பண்ண செலக்ட் பண்ண இடமே பார்க்க சூப்பரா இருந்தது. அந்த சில்லான கிளைமேட்டுக்கும் நாங்க இருந்த பசிக்கும் நாங்க குக் பண்ண மேகியே எங்களுக்கு ஏதோ பிரியாணி மாதிரி தெரிஞ்சது. சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து எங்க போலான்னு முடிவு பண்ணி மூணார்லயே இருக்க அழகான பிளேஸான காந்தலூர் போலாம் டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, காந்தலூர் போற ரூட்டே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. காந்தலூர் வந்து ரீச் பண்ணோடனே காந்தலூர்ல ரொம்ப ஃபேமஸான பிளேஸா இருக்க ஆரஞ்சு எஸ்டேட்டோட ஆப்பிள் எஸ்டேட்டை பார்க்கறது கிளம்பலான்னு முடிவு பண்ணி போயிட்டோம். ஓகே गाइस இப்போ எங்க மூணார் ட்ரிப் நாங்க எங்க இருக்கோம்னா காந்தலூர் தான் வந்திருக்கோம். நாங்க வந்த நேரம் பார்த்து காந்தலூர்ல செம்ம மலை. காந்தலூர்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு எஸ்டேட்டும் ஆப்பிள் எஸ்டேட்டும் இங்க ரொம்ப ஃபேமஸ். நாங்க வந்த டைம்ல செம்ம மழைங்கிறனால எங்களுக்கு சேஃப்டி எல்லாம் கொடுத்து இங்க கூட்டு போறாங்க. உள்ள போனா ஆப்பிள் எஸ்டேட் செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே மூணார் மாதிரியான ஹில் ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இந்த மழை பெஞ்ச டைம்ல மூணார் பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்சது. அந்த கிளைமேட்டோட சேர்த்து மலையையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்வளவுதான் டெக்னாலஜிஸ் இருக்க சிட்டில இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில மலை கிராமங்களுக்கு எல்லாம் போகும்போது இங்கேயே நம்ம தங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது இந்த காந்தலூர். நாங்க இருந்த ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு எஸ்டேட் பக்கத்திலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பி வாட்டர் ஃபால்ஸ் போலாம் டிசைட் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். गाइस இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரூட் மியூசியம் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து காந்தலூரில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸை பார்க்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸுக்கு போகிற வியூ பாயிண்ட்டே பார்க்க பயங்கரமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இப்படி கண் கிட்ட பார்த்தா தெரியுதா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் பயங்கரமாக இருக்குது கைஸ். நீங்கள் மூணாருக்கு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தது சரியான டைம். நீங்கள் வரணும்னு நினச்சா இப்போவே கிளம்பி புக் பண்ணி டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்துருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணால் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது. ட்ரெக்கிங் பண்ணி போகிற ரூட் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸோட சத்தமும் அந்த அழகான வாட்டர் ஃபால்ஸும் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஓகே गाइस இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வழியா காந்தலூர் பக்கத்துல இருக்க வாட்டர் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான். பார்க்கவே செம்மையா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல வாட்டர் ஃபால்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வர இடம் ஃபுல்லாமே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருந்தது. வரும்போது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரதும்
கொஞ்சம் டஃப்பான இடத்துல கிராஸ் பண்ணி வரது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் பயங்கரமா மழை பெஞ்சதுக்கு வழுக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இடத்துக்கு வந்ததுக்கு பயங்கர ஒருத்தம் தான் சொல்லலாம். அவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி நடந்து வந்ததுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பயங்கர ஒருத்துன்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே காந்தலூர்ல எவ்வளவுதான் அழகான இடங்கள் இருந்தாலும் எங்களால ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் போக முடிஞ்சது. அப்படி நாங்க போக முடிஞ்ச இடத்துல இருந்ததுதான் அந்த ஃப்ரூட் எஸ்டேட்டும் அப்புறம் டீ எஸ்டேட்டும். பொதுவாகவே மூணார் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ல அதிகமா இருக்கிறது என்னமோ இந்த தேயிலை தோட்டம் தான். ஆனா இங்க தேயிலை பராமரிக்கிறதுல இருந்து நீங்க தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் டைரக்டா பார்க்க முடியும். இவ்வளவு அழகான மலைகளுக்கு நடுவுல அந்த தேயிலை தோட்டத்துல அவங்க வேலை செய்யறது பார்க்கவே ரொம்ப அழகா தெரிஞ்சது. மார்னிங் டைம்ல இவ்வளவு அழகான பிளேசஸோட இருக்க மூணார் நைட்ல எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? நைட்ல யாருமே இல்லாத அந்த நிசப்தமான ரோட்ல டிராவல் பண்ணி போறதுக்கு காரா இருந்தாலுமே எங்களுக்கு பயமா தான் இருந்தது. இதுல நாங்க போற ட்ராக் எல்லாமே வனவிலங்குகள் அச்சுறுத்தல் அதிகமா இருக்க பிளேஸ் தான். நாங்க போற வழி எல்லாமே எங்களுக்கு இருந்த டூரிஸ்ட் லோக்கல் பீப்புள்ஸ் எங்களுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நைட்ல எங்களால இந்த ரோட்ல டிராவல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு ஆனகுளம் போறது பெட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அதனால ஆனகுளத்துக்கு முன்னாடியே இருக்க ஒரு பிளேஸ்ல ரூம் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணி காலையில போகலாம்னு ஒரு ஐடியா. ஹலோ காய்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 8 o'clock இருக்கும். இது ட்ரிப்போட 3rd டே. ஏன்னா 2nd டேல வந்து நாங்கள் ஆனகுளம் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனகுளம் நைட்டு செம்ம டிராஃபிக்னால போக முடியல, மிட் நைட்டில் அலோவ் பண்ண முடியாதனால நாங்கள் போக முடியல. அதனால நைட்டே ஒரு ரூமை பிடிச்சி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரியே மணி 8 o'clock ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம் ரூம்ல இருந்து. இதுக்கப்புறம் பிளான் பண்ணால் இங்கேருந்து ஆனகுளத்துக்கு போய் ஆனை இருந்தால் பார்க்கறது தான் பிளானு. அதுக்கோசரம் தான் இங்கே 3 வரைக்கும் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஏமாற்றம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்னது. நாங்கள் மிட் நைட்ல கண்டினியூ பண்ண முடியாத ட்ரிப்பா மார்னிங் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஆனகுளம் மார்னிங் கிளம்புற டைம் பார்த்து செம்ம மழை. சும்மா சொல்லக்கூடாது, மலையோட மூணார் பார்க்க செம்ம அழகாவே இருந்தது. போற வழி எல்லாமே பார்க்குற பிளேஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சது. கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் ரோட்ஸ்ல இருந்து வில்லேஜ் சைட்ல இருக்க ரோடுக்கு நாங்கள் மாறிட்டோம். அந்த ரோட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் நாங்களே எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்ட் சம்பவம் எல்லாம் எங்களுக்கு நடந்தது. எங்க பிளான்ல பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆனகுளம் போற வழியிலேயே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆகல, கிழிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ஆனகுளம் ரோடு வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. குண்டும் குழியுமா பயங்கரமா இருக்கும். டயரே கிழிஞ்சு அதுல இருந்து காத்து புஸ்ஸு வெளியில போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, புஷ்ஷுன்னு காத்து வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. டயரே கிழிஞ்சிருச்சு. எங்க கிட்ட ஸ்டெப்னி கூட கிடையாது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாப்போம் நெக்ஸ்ட் என்னென்ன அடுத்து பிளான் பண்றோம்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து என்னென்ன அப்டேட் பண்றேன். நாங்க ரொம்ப நேரமா இங்க நிக்கிறத பார்த்துட்டு அந்த ரோட்ல போற டூரிஸ்ட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்க ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒருவேளை நீங்க ட்ரிப் கிளம்புற மாதிரி இருந்தா இந்த மாதிரி எல்லா டூல்ஸும் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளம்புங்க. நாங்க பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. 2 மணி நேரம் நினைச்சிருந்தா நான் தான் பிளான் போட்டேன். குக்கர் செருப்பால இது குக்கர். அந்த குக்கருக்கு இது ஒரு குக்கரு. அந்த குக்கர் அந்த குக்கர்ல தான் 5 பேர் சமைக்கிறதுக்கு இந்த ஊர் கொண்டு வந்துருக்காரு. அந்த குக்கர் அது 1.5 படி ஸ்டெப்னி மாத்தி முடிச்சாச்சு. நாங்க இந்த மிட் நைட்லயே வந்து ஒருவேளை அது பஞ்சர் ஆயிருந்துச்சு அப்படின்னா எங்களால ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. வைல்ட் அனிமல்ஸ் அதிகமா வர ரூட்டும் இதுதான். அதனால மிட் நைட்ல வந்துருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. நாங்க பகலையில வருவோம். இது யாரும் ஹெல்ப் பண்ணுவோம். பெருசா பிரச்சனை தெரிஞ்சுக்கல. மிட் நைட் இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். பயங்கர ரிஸ்க் எடுத்து ஆனகுளம் போறோம். போய் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வழியா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், அதாவது பயங்கர ரிஸ்க் எல்லாம் தாண்டி நாங்க ஒரு வழியா ஆனகுளம் போய் ரீச் ஆயிட்டோம். ஆனகுளம் வந்து ரீச் ஆனோட இன்ஸ்டால எங்க யானை வரும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த லேண்ட்மார்க்கை கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க உட்காந்துட்டோம். நாங்க ஆனகுளம் வந்து ரீச் ஆனது வந்து 2.5 hours அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தோம் எப்பதான் யானை வரும் அப்படின்னு. அங்க இருக்க லோக்கல்ஸ்ல ஒரு சில பேர் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது லக் இருந்தா மட்டும் தான் அங்க யானையை பார்க்க முடியும் அப்படின்னு. ஓகே கைஸ், ஒரு வழியா மூணார் எதுக்காக பிளான் பண்ணோம் அப்படின்னா ஆனகுளம் வரதுக்கு தான் பிளான் பண்ணோம். அதுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஆனகுளமும் இப்ப நாங்க வந்துட்டோம். ஆனா நாங்க வந்த இடத்துல பயங்கர டிசப்பாயின்ட். ஏன்னா வந்த டைமிங் வரனால எங்களால யானையை பார்க்க முடியல. யானை பார்க்கறதுக்கு சொன்னா நீங்க எவ்வளவு பிளான் பண்ணி மூணார் வந்தோம். ஆனா அது எங்களால பார்க்க முடியாம போச்சு. ஒருவேளை நாங்க வந்த டைமிங் நினைக்கிறேன். நீங்க ஆனக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா 5 to 6 வாங்க. இல்லாட்டி ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா யானையை பார்க்க முடியும். மார்னிங் வந்தீங்கன்னா எங்களையும் மறந்து சும்மா உட்கார முடியும். நாங்கள் இதை பிளான் பண்ணி தான் இந்த டைமிங் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம். பட் நாங்கள் கிளம்பி வர டைமிங் டிராஃபிக்னால எங்களால் இந்த டைமுக்கு வந்து ரீச் பண்ண முடியல. அதனால நாங்கள் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் வந்தது தான் வந்துட்டோம். ஆனக்குளம் வரைக்கும் வந்துட்டு போயிடலாம். ஆனக்குளத்துக்கும் வந்துட்டு போயிட்டோம். நாங்கள் வந்த டைமில் யானை எதுவும் இல்லாதனால நாங்கள் பயங்கர டிசப்பாயின்டாக திருப்பி கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வந்து யானையை பார்க்க முடியாமல் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட மூணார் போய் யானையை பார்க்கலான்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க.
என்னதான் நாங்க பிளான் பண்ண மாதிரி ஆனக்குளம் போய் யானையை பார்க்க முடியாட்டியும் இந்த 3 ட்ரிப் ரொம்பவே நல்லா தான் போச்சுன்னு சொல்லணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி டிராவல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.